முட்டையில எப்பவுமே ஒரே மாதிரி ட்ரை பண்ணாம இந்த மாதிரி ஃப்ரைடு முட்டை தொக்கு ட்ரை பண்ணி பாருங்க. டேஸ்ட் வேற லெவல்ல இருக்கும். நம்மளோட ஃபாலோவரான ஜெயந்தி எக் ரெசிபிஸ் கேட்டிருந்தாங்க. அவங்களுக்காக தான் இந்த வீடியோ. எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? எண்ணெய் ஊத்திட்டு முட்டை இந்த மாதிரி உடச்சு ஊத்திக்கோங்க. மேல கொஞ்சமா சால்ட் அண்ட் பெப்பர் சேர்த்துக்கலாம். மேல ஓரளவுக்கு வெந்ததும் இதை அப்படியே திருப்பி போட்டுக்கோங்க. இந்த மாதிரி எல்லாத்தையும் ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். கடாயில 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊத்திட்டு 1 ஸ்பூன் கடுகு, 1 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாம். ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் பொடி பொடியா கட் பண்ணி வச்சிருக்கேன். அது கூட ஒரு பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். 4 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். 1 ஸ்பூன் வெறுமிளகாய் தூள், தனியா தூள், 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1/4 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, கூடவே தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு ஒரு 1/2 நிமிஷம் போல வதக்கிட்டு ஒரு மீடியம் சைஸ் தக்காளி சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்து 1 நிமிஷம் போல வதக்கிட்டு கொஞ்சமா தண்ணி ஊத்திக்கோங்க. இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி வச்சிருக்க முட்டையை சேர்த்துக்கோங்க. 2 சைட்லயுமே திருப்பி போட்டு 1 நிமிஷம் போல குக் பண்ணிக்கோங்க. இவ்வளவுதாங்க. குக் பண்ணி எடுத்தீங்கன்னா ஒரு சூப்பரான முட்டை தொக்கு ரெடி. சுட சுட சாதம் மட்டும் இல்ல, தோசை சப்பாத்தின்னு எல்லாத்துக்கூடமே அட்டகாசமா இருக்கும். உங்களுக்கு பிடிச்ச ரெசிபியை கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்காகவும் நான் குக் பண்றேன். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.